என் தங்கமே, இன்று இந்த கருப்பன் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த செய்தி இந்த கருப்பனின் மனதை மிகவும் காயப்படுத்தியது. அதனால்தான் உன்னிடத்தில் உடனடியாக இதனை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒரு பச்சை துரோகம் ஒன்று நடந்துவிட்டது. அதை நடத்தியது யார் என்று உனக்கு நிச்சயமாக தெரியாது. ஏனென்றால் உனக்கு அந்த துரோகத்தை செய்துவிட்ட பிறகும் இப்பொழுதும் அவர் உன் தோள் மேல் கை போட்டு உனக்கு பக்கபலமாக நிற்பது போல நின்று கொண்டிருக்கின்றார்கள். நீ என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய் தெரியுமா அவர்களை பற்றி? இவர்கள்தான் என்னவோ உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆனால் உண்மை அது கிடையாது. என் பிள்ளையே, இவர்களால் தான் நீ உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய பெரிய சோதனைகளை எல்லாம் சந்தித்தாய். கருப்பன் சொல்லும் பொழுது உனக்கு நம்ப முடியாததாக கூட இருக்கலாம். ஆனால் உண்மை என்னவோ அதை மட்டும் தானே இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்வேன். நான் சொல்வதை முழுமையாக கேட்டு அவரின் அடையாளத்தை தெரிந்து கொண்டு இனியாவது இவர்களிடத்தில் மிகுந்த கவனத்தோடு நீ இருக்க வேண்டும். என் பிள்ளையே, ஒரு விஷயம் உனக்கு தெரியாமல் 1 வருடம் 2 வருடம் இருக்கலாம். காலம் முழுவதும் அப்படியே ஒருவரோடு பழகிவிட முடியுமா? 1 நாள் 2 நாள் என்று கருப்பன் சொல்லவில்லை, வருட கணக்கில்தான் சொல்கின்றேன். ஏனென்றால் சட்டென்று ஒருவரினுடைய குணத்தை நம்மால் யூகித்து விட முடியாது. நீண்ட நாள் பழக்கத்திற்கு பிறகுதான் ஒருவரினுடைய உண்மையான குணம் என்னவென்று தெரிய வரும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த கருப்பன் உனக்கு சொல்ல வந்த இந்த செய்தியில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த பச்சை துரோகி யார் என்று நிச்சயமாக நீ கண்டுபிடித்து விடுவாய். யாருக்கும் அவ்வளவு எளிதில் நடந்திடாத ஒரு விஷயம் உனக்கு நடந்திருக்கிறது என்றால் அது கவனிக்கப்பட வேண்டும். என் பிள்ளையே, பச்சை துரோகம் என்றால் என்ன? உன்னோடு இருந்து கொண்டு இன்னமும் உன்னோடு நல்ல பிள்ளை போல நடந்து கொண்டு உனக்கு நடந்த ஒரு கஷ்டத்திற்கு மிக முக்கியமான காரணமானவர். இந்த வாழ்க்கையில் நீ இழந்த ஒரு விஷயத்திற்கு முதன்மையானவர். இப்பேற்பட்ட ஒருவர் அதுவும் இன்னமும் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இந்த பச்சை துரோகத்தினுடைய அர்த்தம். என் பிள்ளையே, நம்பிக்கை துரோகமும் பச்சை துரோகமும் ஒன்றாக இருந்தாலும் நம்பிக்கை துரோகி நிச்சயமாக ஒரு நாள் வெளிப்பட்டு விடுவான். ஆனால் பச்சை துரோகி ஒரு நாளும் உன் கண்களுக்கு புலப்பட்டு விட மாட்டான். இதுபோன்று யாரேனும் உனக்கு சொன்னால் கூட நீ நம்ப மறுப்பாய். ஏனென்றால் அந்த அளவிற்கு உன்னோடு பிணைப்பில் இவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அதுதான் உண்மையும் கூட. என் பிள்ளையே, சரியான நேரத்தில் உனக்கு சரியான வாக்கு கொடுக்க இந்த கருப்பன் வந்திருக்கிறேன் என்பதனை நினைத்து முதலில் நீ சந்தோஷப்பட்டுக்கொள். ஏனென்றால் இன்றும் இந்த விஷயம் உனக்கு தெரியவில்லை என்றால் நிச்சயமாக கடினம்தான். இந்த வாழ்க்கை உனக்கு வேதனையாகவே சென்று கொண்டிருக்கும். கடைசி வரையிலும் நமக்கு துன்பத்தை கொடுப்பது யார் என்று தெரியாமலேயே என் பிள்ளை நீயும் வாழ்ந்து கொண்டிருப்பாய். என் தங்கமே, கருப்பன் சொல்லும் பொழுது உனக்கு நம்பிக்கை வருகின்றதா என்று எனக்கு சொல். ஏனென்றால் அப்பன் உன்னை காயப்படுத்த எண்ணவில்லை, உன் மனதை வேதனைப்படுத்த நினைக்கவில்லை. ஆனால் நிச்சயமாக உனக்கு இதிலிருந்து தெளிவு கிடைக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். உன் வாழ்க்கை என்னவென்று உனக்கு புரிய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். எதற்காகவோ பிறந்தோம், ஏனோ வளர்ந்தோம் என்று ஏனாதானோ வாழ்க்கையை ஒரு நாளும் வாழக்கூடாது. நமக்கான வாழ்க்கையை ரசித்து ரசித்து நீ வாழ வேண்டும்.
அப்படி நீ ரசித்தால் மட்டும்தான் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு நொடியும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். என் பிள்ளையே, நான் சொல்லப் போகின்ற இந்த விஷயத்தை கவனமாக கேள். உனக்கு பச்சை துரோகம் நடந்தது யாரால் என்று இப்பொழுது சொல்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நட்பு என்னாலும் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றது. தொலைவில் இருந்தால் கூட உன்னுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கின்றது. இப்பேற்பட்ட ஒரு நட்பினை ஒரு நாளும் நீ சந்தேகிக்க மாட்டாய் என்பதுதான் உண்மை. ஆனால் அதனால்தான் இன்று உனக்கு அதை பற்றி சொல்ல உன் கருப்பன் முன் வந்திருக்கின்றேன். நீ என்ன நினைத்தாலும் உன் அப்பன் நான் சொல்வது மட்டும்தான் உண்மை. இப்பேற்பட்ட ஒரு நட்பு இருக்கும் பொழுது அதை எப்பொழுதுமே நீ மனதார ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். ஏனென்றால் உன் மீது அத்தனை அக்கறை. எங்கிருந்தாலும் உன்னை தேடி வந்து விடுவார்கள். நீ எப்படி இருக்கிறாய் என்று உன் மீது அத்தனை அக்கறை கொண்டு கேட்பார்கள். உன்னுடைய நிலை என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வார்கள். உன்னை பற்றி உனக்கே தெரியாத விஷயம் கூட அவர்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையை கரைத்து குடித்து வைத்திருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் காரணம் என்னவென்று நிச்சயமாக உன் அப்பன் சொல்கின்றேன். இப்படி என் மீது அன்பு கொண்டவர்களை நம் கருப்பன் தவறாக சொல்கின்றாரே என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, ஒரு விஷயம் நீ தெளிவாக புரிந்து கொள். உன்னிடத்தில் பேசுவது போலத்தான் மற்றவர்களிடத்திலும் இவர்கள் பேசுவார்கள் என்று கற்பனை கோட்டை கட்டிவிடாதே. ஒவ்வொருவரினுடைய குணமும் எப்படி எப்படி மாறும் என்று யாருக்கும் தெரியாது. ஏன், உன்னையே நீ உதாரணத்திற்கு எடுத்துக்கொள். எப்பொழுதும் ஒரே மனநிலையில்தான் இருக்கின்றாயா என்ன? நிச்சயமாக கிடையாது. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உன் மனதை நீ மாற்றிக்கொள்ளத்தான் செய்கின்றாய். இடத்திற்கு தகுந்தவாறு பேசத்தான் செய்கின்றாய். அதுபோலத்தான் அவர்களும் உன்னிடத்தில் இந்த வகையான பேச்சுக்களை கொண்டிருக்கிறார்கள் என்றால் மற்றவர்களிடம் வேறு வகையாக பேசுகின்றார்கள். என் பிள்ளையே, உன்னை பற்றி நீ நினைப்பது என்ன தெரியுமா? உனக்கு இவர்கள்தான் மிகச்சிறந்த நட்பு. இவர்களோடு உன்னுடைய நட்பு காலம் முழுவதும் நன்றாக இருக்கும் என்று. ஆனால் சுற்றி இருந்து பார்க்கின்ற யாருக்கும் அப்படி அது தெரிவதில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி, உன்னை பற்றி மற்றவர்களிடம் சரியாக எதுவும் சொல்லவில்லை. தேவையில்லாத விஷயங்களைத்தான் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். நீ மற்றவர்களிடம் பெருமிதத்தோடு இவர் என்னுடைய நண்பர் என்று சொல்லும் பொழுது கூட அவர்கள் உன்னை பார்க்கின்ற பார்வை வேறு விதமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நீ சொன்னது போல அந்த நட்பு உன்னை பற்றி சொல்லவில்லை. அவர்கள் ஏதோ வேண்டா வெறுப்பாக உன்னோடு பழகுவது போலத்தான் மற்றவர்களிடத்தில் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அதற்கு காரணமாக முன்பு நீ இந்த வாழ்க்கையில் செய்த தவறுகளை மற்றவர்களிடத்தில் சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, தவறுகள் வாழ்க்கையில் நடந்து விட்டதையே நீ மறந்து விட்டாய். தெரியாமல் செய்த தவறுகளை திருத்திக் கொண்டு நீ நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவர்கள் அதை மறக்கவில்லை. மீண்டும் மீண்டும் மற்றவர்களிடத்தில் அதையே போட்டு கிளறிக்கொண்டு உன் பெயரை நாரடித்து கொண்டிருக்கின்றார்கள். இது உன்னோடு அவர்கள் இருக்கும் வரை உனக்கு புரிய போவது கிடையாது. அதனால் நான் சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா? இவர்களை விட்டு உன்னை நான் பிரியச் சொல்லவில்லை. யாராக இருந்தாலும் சரி, அவர்களோடு உன்னுடைய நட்பை ஒருபொழுதும் நீ குறைத்து கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் அப்பனின் ஒரே ஒரு அறிவுரை என்னவென்றால், என் பிள்ளையே, யாரிடத்திலும் எப்பேற்பட்ட பழக்கத்தை வைத்திருந்தாலும் சரி, எல்லோரிடமும் ஓரளவுக்கு மீறி வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொள்ளக்கூடாது. யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்க கூடாது. உனக்கு நடப்பது நல்லது என்று நீ உணர்ந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நிச்சயமாக உன்னிடத்தில் கொடுக்கும். இல்லை என்றால் மற்றவர்கள் முன்னிலையில் துரோகத்திற்குத்தான் ஆளாகி நிற்க வேண்டி வரும். இனியாவது உன்னை திருத்திக்கொள். இனியாவது இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை காத்துக்கொள்.
இது போன்ற துரோகத்திடம் இருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்துக்கொள். அப்பன் சொல்வது சரியாக புரிந்திருந்தால் நிச்சயமாக என் குழந்தை நீ பிழைத்து கொள்வாய். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.